விறுவிறுப்படைந்துள்ள மக்களவை தேர்தல் களத்தில் அரசியல் கட்சியினர் தங்கள் வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வாக்கு சேகரித்து வருகின்றனர். அவற்றில் சில நிகழ்வுகளை சிறிய தொகுப்பாக காணலாம். சென்னை வேளச்சேரி பகுதியில் தென்சென்னை திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு ஆதரவாக பேண்ட் வாத்தியங்கள், கல்லூரி மாணவர்களின் நடனம் என பிரம்மாண்டமாக அமர்க்களப்படுத்தி வாக்கு சேகரிக்கப்பட்டது. பிரம்மாண்ட ஏற்பாடுகளோடு கரகாட்டம், மயிலாட்டம், புலியாட்டம் என கலை நிகழ்ச்சிகள் களை கட்டி கொண்டிருக்க வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் வராததால் அவருக்காக வாக்கு சேகரிக்க வந்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் உட்பட நிர்வாகிகள் பலர் சேரில் அமர்ந்தவாறு காத்து கொண்டிருந்தனர். இதையடுத்து ஒரு வழியாக வந்து சேர்ந்த வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் தனக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நன்றி கூறியதைத் தொடர்ந்து பிரச்சாரம் தொடங்கியது. சிறப்பாக வரவேற்பளித்த வெகு நேரமாக காத்துக் கொண்டிருந்த அன்பான சகோதரிகள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி. நன்றி. தாய்மார்களுக்கு குறிப்பாக நன்றி நன்றி நன்றி. சென்னை சேப்பாக்கம் பகுதியில் பாஜக மத்திய சென்னை வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெள்ள நிவாரணம் வழங்காத மத்திய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் அறிவிப்பு குறித்து பதிலளித்தார். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வீரவசனமா பேசியிருக்காரு. நாங்கள் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட போறோம், எங்களுக்கு ஃபண்டு சரியா வரலன்னு. மிக மிக வரவேற்கத்தக்க விஷயம். உடனடியாக தயவு செய்து முதல்வர் அவர்களே இது வார்த்தை ஜாலமாக, வாய் ஜாலமாக, மேடையில் ஏறினோன்னு யாரும் எழுதி கொடுத்த பேசணும்னு இல்லாம தயவு செஞ்சு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுங்க. அப்பதான் கேரளா கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த சவுக்கடி மாதிரி தமிழக அரசாங்கத்துக்கும் சவுக்கடி கிடைக்கும். எத்தனாயிரம் கோடி, எத்தனை லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்துக்கு நிதி வந்திருக்கு என்கின்ற உண்மை வெளியே வரும், மக்களுக்கு தெரிய வரும். தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நேற்று நீங்க மேடையில் பேசினதை நிறைவேற்றி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு மக்களுக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு என்பதை சுப்ரீம் கோர்ட் வாயிலாக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் மலையரசன் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது நாட்டின் மன்னர்களுக்கு அரண்மனைகளில் சேவை பணிப்பெண்கள் அளிக்கும் மரியாதையைப் போல சாலையின் ஓரங்களில் வரிசையாக நின்று கொண்டிருந்த பெண்களும் மூதாட்டிகளும் சிறுவர்களும் மலையரசனின் பாதங்களுக்கு மலர்களை தூவி வரவேற்றனர். மலையரசன் அவர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார். பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களின் பொன்னான வாக்குகள் தர்மபுரி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது பெண்கள் கண்டிப்பாக மாம்பழ சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். 108 ஆம்புலன்ஸ் வழங்கிய சின்னமான மாம்பழ சின்னத்துல நீங்க ஓட்டு போடணும். அதே போல அரசுல தர்மபுரி மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்த சின்னம் மாம்பழம். அதனால சுகாதாரமானாலும் பெண்களுக்கான சின்னமான மாம்பழத்துக்கு கண்டிப்பாக நீங்க வாக்கு செலுத்தி, நீங்க மட்டும் இல்ல எல்லார்கிட்டயும் தைரியமா சொல்லுங்க. பிரச்சாரத்தின் போது ஏராளமான பெண்கள் கையில் மாம்பழங்களை ஏந்தி கொண்டு சின்னத்தை சிம்பாலிக்காக உணர்த்தியவாறு ஊர்வலமாக சென்றனர். மூத்த தலைவர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவுடைய ஆசி பெற்ற வேட்பாளராக வலிமையான பாரதத்தை கட்டமைத்து மதுரை தொகுதி அதிமுக வேட்பாளர் சரவணனுக்கு ஆதரவாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திருச்சியில் மதிமுக வேட்பாளர் துரை வைகோவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தீப்பெட்டி சின்னத்திற்கு பதிலாக உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு சேகரித்தது வேண்டுமென்றே அவரை ஏளனம் செய்யும் செயல் என சாடினார். திருச்சியில் பார்க்கும்போது எவ்வளவு பெரிய மனிதர் வைகோ என்கிற அற்புதமான மனிதர். அந்த மனிதர் எனக்கு நான் என்ன நினச்சி பார்க்குறேன், மறக்கலை. மதுரை மத்திய தொகுதியில் எங்களுடைய மதிமுக, எங்களுடைய அதிமுக கூட்டணி இடைத்தல் நிற்க போது அங்கே இருக்கிற வைகோ குறிப்பிட்டு சொன்னார், திமுக பாருங்கள் எவ்வளவு கவர்களை ஒவ்வொருக்கும் கொடுத்துருக்குங்க. அன்றைக்கு சொன்ன அதே வைகோவுடைய மகன் துரை வைகோவை ஏற்கனவே மதிப்பிற்குரிய KN நேரு அமைச்சர், மகேஷ் பொய்யாமொழி, ரகுபதி அத்தனை பேரும் சேர்ந்து அவமானப்படுத்தி அழுக விட்டாங்க. இன்றைக்கி பார்த்தா ஒரு முதலமைச்சர் மகன் தான் முதலமைச்சர்ன்றாரு, செங்கலை தூக்கிட்டு போகிறாரு.
அவர் போய் வைகோ மகனுக்கு போய் உதயசூரியனில் ஓட்டு கேட்டால் இது எந்த வகையில் நியாயம்? இது வேண்டுமென்றே திட்டமிட்டு வைகோ மகனை இழிவுபடுத்துவதற்காக, ஒரு கூட்டணி கட்சி இழிவுபடுத்துவதற்காக திட்டமிட்டு உதயநிதி அங்கே தீப்பெட்டி சின்னத்தில் நிற்கிற வைகோ மகனை, துரை வைகோவை இன்றைக்கு உதயநிதி சொல்கிறார் என்றால் இது வேண்டுமென்றே ஏளனம் செய்வதற்கு, இழிவுபடுத்துவதற்காக, கூட்டணி கட்சிகளை அசிங்கப்படுத்துவதற்காக கருணாநிதியின் பேரன் மதிப்பிற்குரிய ஸ்டாலின் மகன் உதயநிதி இவ்வளவு தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி அனைத்து இந்திய அண்ணா திமுக எப்படி கூட்டணிக்கு பலன் சேர்ட்டுகிறதோ, எங்கள் அருமை எடப்பாடி எப்படி சொன்னாரோ கூட்டணி கட்சியை நாங்கள் தூக்கி விடுவோம்னு சொன்னாங்க. ஆனால் கூட்டணி கட்சியை இன்றைக்கு திமுக இறக்கி விடுது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அத்தொகுதி திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது தாரை தப்பட்ட இசைக்கு மூதாட்டிகள் சிலர் சிம்ரனுக்கே டஃப் கொடுக்கும் அளவுக்கு இடுப்பை வளைத்து நெளித்து போட்ட ஆட்டம் ரசிக்க வைத்தது. பிரச்சாரத்தின் போது விவசாய கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி போன்ற வாக்குறுதிகளை வேட்பாளர் கதிர் ஆனந்த் பட்டியலிட்டு கொண்டிருந்தார். அப்போது திடீரென மைக் ஆஃப் ஆக அந்த கேப்பில் மின் கட்டணம் உயர்ந்து விட்டதாக கூட்டத்தில் இருந்த பெண் ஒருவர் குரல் எழுப்ப, ஷாக்கான பிரச்சார வாகனத்தில் இருந்தவர்கள் அந்த பெண்ணை அமைதி காக்கும்படி சைகை செய்தனர். வட்டியில்லா கடன் கொடுக்கிறோம் சொல்லி அதையும் வாக்குறுதியா கொடுக்கிறோம். பசங்க படிக்கிறதுக்காக கடன் வாங்கியிருப்பாங்க, கல்வி கடன். அந்த கல்வி கடனையும் ரத்து பண்றோம்னு சொல்றோம். இவ்வளவு ரத்துக்களை நாங்க பண்றோம்னு சொல்றோம்.